நீரூற்றுகள் தோன்றுவது இயல்பாக நடக்கும் ஒன்று. ஆனால் சில இடங்களில் கொதி நீரூற்றுகள், வெந்நீரூற்றுகள் காணப்படுகின்றன. இதற்கு என்ன காரணம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தகவல் துளிகளில். தரைப்பரப்பின் அடியில் உள்ள நீர் சில இடங்களில் மிகவும் சூடாகி கொதிநிலையை அடைகிறது. நீரின் கொதிநிலை 212 டிகிரி பாரன்ஹீட் என்றாலும் அதிக அழுத்தம் காரணமாக கொதிநிலையை அடையும் முன்பே வெப்பமடைகிறது. பிறகு கொதிநிலையை அடைந்த நீர் உடனே நீராவியாகி விரிவடைய தொடங்குகிறது. அவ்வாறு விரிவடையும் போது நீராவியுடன் நீரும் மேலெழும்ப தொடங்குகிறது. இதனால் நீர்ப்பரப்பில் அழுத்தம் குறைய அந்த பரப்பில் உள்ள தண்ணீர் கொதிநிலையை அடைந்து மேலும் நீராவி உண்டாகிறது. இதுபோல தொடர்ந்து சேரும் நீராவியின் விசையால் தண்ணீர் மேலே தூக்கப்பட்டு தரைப்பரப்பில் இருந்து 15 முதல் 20 மீட்டர் உயரம் வரை பீச்சி அடிக்கப்படுகிறது. பிறகு நீரூற்று பாதையில் மேலும் குளிர்ந்த நீர் வந்து சேர அது கொதிநிலை அடைந்து நீராவி மேலும் நீரை வெளியே தள்ளுகிறது. இந்த சுழற்சி தொடர்கிறது. இதுவே கொதிநிலை நீரூற்று என அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவின் வயோமிங்கில் உள்ள எல்லஸ்டோன் நேஷனல் பார்க்கில் உள்ள கொதி நீரூற்று 65 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 நிமிட நேரத்திற்கு கொதிநீரை வெளிப்படுத்துகிறது. இந்த ஊற்று நீரில் தாது பொருட்கள் கரைந்திருக்கின்றன. எரிமலைகள் உள்ள பகுதியில் வெந்நீர் ஊற்றுகளும் கொதிநீர் ஊற்றுகளும் அதிகமாக காணப்படுகின்றன. குறிப்பாக தென் அமெரிக்கா, ஜப்பான், மலாயார், பிலாக்கோ, இத்தாலி போன்ற நாடுகளில் வெந்நீர் ஊற்றுகள் உள்ளன. ஐஸ்லாந்து, நியூசிலாந்து ஆகிய இடங்களில் இவை அதிகமாக உள்ளன. கெய்சர் என்று அழைக்கப்படும் கொதிநீரூற்று தரையில் இருந்து 15 மீட்டர் முதல் 80 மீட்டர் வரை நீரையும் நீராவியையும் பீச்சி அடிக்கும். வெந்நீர் ஊற்றானது கொதிநீர் ஊற்றை போல சீறி அடிக்காது. இதன் வெப்பநிலை ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருக்கும்.